எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே. உங்கள் அனைவரையும் இந்த பதிவின் மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. மே மாதம் 4ஆம் தேதி முதல் மே மாதம் 28ஆம் தேதி வரை நம்ம வாழ்க்கையை ஒரு மாற்றம், ஒரு அலை வீசப்போகிறது. அது என்ன அலை? மே 28 வரை இப்படி தான் இருக்கணும், எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நினைக்கக்கூடாது. அப்போ இந்த மே மாதத்தில் என்னென்னலாம் செய்யக்கூடாது, என்னென்ன செய்யலாம், மே 28க்குள்ளே 12 ராசிக்கும் என்ன விதமான நல்ல பலன்கள் காத்திருக்கு, என்ன விதமான கெட்ட பலன்கள் காத்திருக்கு. என்னங்க நீங்கள் கெட்ட பலன்னு சொல்லி எங்களெல்லாம் சங்கடப்படுத்துகிறீங்களே அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, கெட்டதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நாம் நல்லது செய்யலைன்னா கெட்டது வரும், நல்லது நினைக்கலைன்னா கெட்டது வரும். எப்பயுமே தெரிஞ்சுக்கங்க, மே மாதம் ரொம்ப அத்திரி புத்திரியாக நம்ம சில விஷயங்கள் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் மே மாதத்தில் அப்புக்கு போகிறோமோ இல்லையோ டவுனுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த டவுனுக்கு போகிறதுக்கு நம்ம மனசே காரணம், நம்ம உடம்பே காரணம், நம்ம எடுக்கிற முடிவே காரணம். அதனால் மே மாதம் மட்டும் பார்த்து முடிவெடுக்கணும். எதுக்கு சம்மர் ஹாலிடேன்னு ஒன்று கொடுக்குறாங்க. பள்ளிக்கூடத்திலேயே பிள்ளைங்களெல்லாம் ஏன் லீவ் விட்டுறாங்க யோசித்து பார்க்க வேணாமா? நம்ம ஏன் அந்த நேரத்தில் சம்மர் ஹாலிடே? வெயிலுடைய தாக்கம், அக்னி நட்சத்திரம். மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது, மே மாதம் 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் முடிவாகுது. இந்த நாட்களில் நம்ம செய்ய தவிர்த்தே ஆகணும் சில விஷயங்களை. அதாவது சித்திரை மாதம் 21ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை தவிர்த்தாக வேண்டிய விஷயம். அப்போ தான் நாம் நினச்சதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். அதுக்கு இதை செய்யணும். நினச்சதெல்லாம் நடக்கணும், கேட்டதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இதை கண்டிப்பாக செய்யணும். மே 4 வரை, மே 4 முதல் மே 28 வரை என்னென்னலாம்? முதல் விஷயம், பெரும்பகுதி வெயிலில் வெளியில் வர்றதை தவிர்த்துப்பது நல்லது. வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், அதனால் இந்த உடம்பு அந்த தாக்கத்தை எதிர்கொள்ள முடியாது. அதை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நிறைய இளநீர், நீராகாரம்னு சொல்லுவாங்க. காலையில் எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பழையது சாப்பிட்றது, கிராமங்கள்னால் பழையது உண்டு. இன்றைக்கி சிட்டிலேயும் பழையது விற்கிறாங்க. நீராகாரம், அந்த பழையதில் மேலே இருக்கிற அந்த தண்ணியை நல்லா அதை இது பண்ணிவிட்டு அந்த தண்ணி சாப்பிட்றது, நீராகாரம் சாப்பிடுங்க. அதுமாதிரி சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துங்க. வெந்தயம் ஊற வச்சு முளைக்கட்டின பயிர், வெந்தயத்தை முளைக்கட்டி சாப்பிடுங்க. இதெல்லாம் நம்ம உடம்பை கூல்படுத்தும், உடம்பை ரொம்ப கூலாக வச்சுக்கும். நிறைய பைல்ஸ் ப்ராப்ளம்லாம் இந்த நேரம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் தான் பைல்ஸ் ப்ராப்ளங்கள் அதிகரிக்கும். ரொம்ப சில பேருக்கெல்லாம் உடம்பில் சூடு அதிகமாகி மோஷன் போகிற ப்ராப்ளங்கள், பாத்ரூம் ரெஸ்ட் ரூம்லாம் போக முடியாது, ரொம்ப சிரமப்படுவோம். ப்ளீஸ், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏதோ சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறோம். காரில் போகிறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப நிறைய கண்ணு முழிக்கிறத அவாய்ட் பண்ணிங்க. நீராகாரம் நிறைய சாப்பிடுங்க, உடம்பை கூலாக வச்சுக்குங்க. வீக்லி ஒன்ஸ் எண்ணெய் தேய்ச்சி குடிங்க. நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப விசேஷம், சாஸ்திரபூர்வமாகவும் நல்லது. ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமையில் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இந்த 4 வாரம் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். மே 10 முதல் மே 28 வரை வரக்கூடிய சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் செஞ்சே ஆகும். ஏன்னா இந்த காலகட்டம் அக்னி நட்சத்திரத்துடைய தாக்கம் நம்மளை குறைக்கணும். உடம்பு சூடானால் என்ன ஆகிறது? வியாதி வரும். வியாதி வந்தால் என்ன ஆகிறது? அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகணும். ஹாஸ்பிட்டலில் வந்தால் பண விரயம் இருந்தால் நிம்மதி போகுது. நாம் ஒரு செலவுக்கு பணத்தை சேர்த்து வச்சுருப்போம், அந்த பணம் வேறு செலவுக்கு போகுது. என்ன உறவுகளே, நான் சொல்கிறது சரிதானே? அப்போ நம்ம உடம்பை பார்த்துப்போமே, என்ன பெரிய விஷயம், நான் ஒன்றுமே சொல்லலையே, உடம்பை பார்த்துங்கன்னு சொல்கிறோம். காலையில் எல்லாருமே சரியாக 5:30 மணிக்கு எழுந்திருப்போம். ரொம்ப நைட்டு ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் லேட்டாக எழுந்திருங்க. நைட்டு பகல் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் காலையில் 5:30க்கு எழுந்துருங்க.
நல்ல குளியலை போட்டுருங்க. ஃபஸ்ட்டு குளியல், வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு குளியலை போட்டுருங்க. எப்பயுமே 2 வேளை குளிங்க. இந்த அக்னி நட்சத்திரத்தில் 2 வேளை குளிக்கணும். கார்த்தால சாயரச்ச 2 வேளை குளியல் கண்டிப்பாக போடுங்க. உடம்புல இருக்கிற எல்லா சூடும் குறைஞ்சிடும். குளிக்கும் போது முதல்ல இடுப்பில் தான் தண்ணி ஊற்றிக்கணும். கால், முட்டி, மூட்டு, இடுப்பு எல்லாம் முதல்ல தண்ணி, அப்புறமா தான் தலைக்கே தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் சூடு குறையும். எடுத்தோன்னே தலையில் குளிக்கக்கூடாது. நேராக ஷவரை திறந்து விட்டுட்டு அப்படியே நிற்கக்கூடாது. அவ்வளோது ஹீட்டு. ஷவரை திறந்து விட்டுட்டு அப்படியே நின்னோம்னா அவ்வளோது ஹீட்டு. ஆத்தாங்கரையில் போய் அந்த காலத்திலலாம் குளிப்பாங்க. ஆற்றில் குளிப்பது ஒரு வழக்கம் உண்டு. என்ன பண்ணுவோம், முதல்ல போய் கால் தான் நினைக்கும், அப்புறமா தான் கடைசியில் முங்கி எஞ்சிருப்பாங்க. காரணம் என்ன, சூடு அப்போ தான் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும். நம்மளாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், சூடு குறையணும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்து உடனே ஷவரை திறந்துட்டு நிற்கிறோம். அந்த நிம்மதி அந்த நேரத்தில் கிடைக்கும். ஆனால் சூடு உள்ளுக்குள்ளே அப்படியே இருக்கும். அதனால் உடம்பு இடுப்பில் தான் முதல்ல தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கு பிறகு தலையில் தண்ணி ஊற்றணும். நல்லா குளிங்க. 2 வேளை குளிங்க. முதல்ல தன்னை பாதுகாத்துக்கணும். இதெல்லாம் அவசியம். மாலை நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஐட்டத்தை கம்மி பண்ணிவிடுங்க. அது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் கார உணவுகள் கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க. வயிறு, குடல் பிரச்சனை அதிகமாகும். குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகும். கார உணவுகள் உண்மையிலே கண்ட்ரோல் பண்ணுங்கள். மசாலா உணவுகள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். இந்த எண்ணெய் ஐட்டங்கள்லாம் வந்து பொரிச்ச எண்ணெயை திருப்பி திருப்பி பொரிக்கிற எண்ணெயெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா வெயிலுடைய தாக்கத்தில் உணவு குழாய்கள் வந்து நமக்கு சாதகமாக இருக்காது. ஏற்கனவே 365 நாளில் வந்து கிட்டத்தட்ட 340 நாள், ஒரு 25 நாள் இந்த உணவு குழாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். இந்த நேரத்தில் 25 டேஸ் கொஞ்சம் உணவு குழாவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்கலன்னா என்ன ஆகும், அது ஒரு நான் ரொம்ப சொல்லக்கூட இல்லை, மே 4லேருந்து 28 வரைன்னா இந்த பக்கத்தில் பார்க்கும்போது எத்தனை நாள் ஆகுது, ரொம்ப கம்மி, ஒரு 25 நாள் தான் உணவு குழாவுக்கு ரெஸ்ட்டு. அப்படின்னா கூழாக சாப்பிடும். கம்மங்கூழ், கேப்பங்கூழ் சாப்பிட்லாம். இந்த ஐஸ்கிரீம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா இந்த கூலிங் பொருட்கள்னு சொல்லிட்டு இதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் கம்மி பண்ணிங்க. ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐட்டமே வேண்டாம். ஒருத்தர் என்ன பண்ணார், நீராகாரம் சாப்பிடுன்னு சொன்னேன். அவர் என்னையை நம்பி தான் சாப்பிட்டார். பழையது சாப்பிடியா, உடம்பு நல்லா கூலாக இருக்குன்னு. 2ஆம் நாள் அங்கேருந்து வந்து ஜுரம் அப்படின்னார். உங்களை நம்பி சாப்பிட்டேன் பாருங்கள், ஜுரங்க எனக்கு அப்படின்னார். எப்படி ஜுரம் வராத, என்னென்ன பண்ண சொல்லு அப்படின்னு. பழையது சாப்பிட்டேங்க அப்படின்னார். அப்படியா, பழையது சாப்பிட்டு ஜுரம் வந்துதா, என்னையா நீ, சரி என்னென்ன அதில் செஞ்ச, பழையது போட்டு உப்பு போட்டு மோர் ஊற்றி சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா நல்லா பிடிச்சி நல்லா வந்து நல்லா எல்லாத்தையும் கலக்கி நல்லா அழகாக சாப்பிட்டாங்க, எடுத்து சாப்பிட்டாங்க, தண்ணி குடிச்சங்க, வந்திருக்காதே, இது எல்லாமே கரெக்டாக ஈவன் பவராக இருக்கும், இதில் வராது அப்படின்னு. இல்லைங்க ஜுரங்க. சரி, சின்ன வெங்காயத்தை எப்போ உரிச்ச, நான் அப்போ தாங்க உரித்தேன். சரி பரவாயில்ல. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கேட்டபோது மோர் என்னையா பண்ணேன்னா, ஃப்ரிட்ஜில் இருந்த மோர் எடுத்து ஊற்றுனாராம். நல்லா கேட்டுங்க, ஃப்ரிட்ஜிலேருந்து மோர் எடுத்து நீங்கள் பழையதில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்கும். இன்றைக்கி பால் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், அதை காலையில் காய்க்கிறோம். ஃப்ரிட்ஜிலேருந்து ஒன்று பாலை வாங்கிட்டு வந்து உடனே, இந்த காலத்தில் முடியாது, ஃப்ரிட்ஜில் வச்சு தான் வாங்கணும், வேறு வழி இல்லை. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல அந்த பாலை காய்க்கணும். காய்ச்சி உடனே காஃபியாக மாற்றாமல் திரும்பி ஒரு காய்க்கணும். காய்ச்சின பாலை திரும்பி என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக பால் காய்க்கிறதுல கூட இப்படி தான் பண்ணணும். இப்போல்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து பாலை எடுத்து ஊற்றிட்டு காய்ச்சிட்டு அது பொங்கி வந்துடும், அதை மூடி வச்சிடும், அது கொஞ்சம் ஆறணும், திரும்பி காய்க்கணும். அப்போ தான் அந்த பால் நமக்கு சாதகமாக இருக்கும் உடம்புக்கு. இல்லைன்னா அதுலேயும் ஜலதோஷம் பிடிக்குது. அப்போ நீராகாரம் சாப்பிடும்போது தயிரை தயவு செய்து நீங்கள் மோர் தயிர் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஊற்றாதீங்க. அது உடனடியாக உரகுத்தி நைட்டு வந்து உரகுத்தி காலையில் அதை நீங்கள் வந்து சாப்பிட்றது தான் நல்லது. அதுதான் கூலிங். இது வந்து கூல் பண்ணுற மாதிரி ஹீட்டை உண்டாக்கிடும். ஸோ இதெல்லாம் செய்யுங்க. இந்த காலகட்டம் அக்னி நட்சத்திரம் ரொம்ப முக்கியம்.
அதில் இப்போ டிவைன் சம்மந்தமாக ஒரு விஷயத்துக்குள்ளே வரப்போகிறோம். இது வரைக்கும் நம்ம சொன்னது உடம்பு சம்மந்தமாக, வீடு சம்மந்தமாக சொல்லியாச்சு. வீட்டை நல்லா தண்ணி தெளித்து நல்லா கழுவி விடுங்க, அலம்பி விடுங்க, சுத்தம் பண்ணி வைங்க. மஞ்சள் தண்ணி வீட்டில் தெளித்து விடுங்க. வாசல் வீட்டில் வெளியிலெல்லாம் ஃபுல்லாக மஞ்சள் தண்ணி தெளித்து விடுங்க. நிறைய தண்ணி மோட்டர் தண்ணி போட்டு விடுங்க. வேப்ப மரம் இதுக்கு தான் வேப்ப மரம் வைக்கணும்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில். வேப்ப மரம் இருந்தால் நல்லது. இல்லைன்னா வேப்ப இலை பறித்து வீட்டு வாசலில் கட்டுங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியம், சிவ வழிபாடு செய்யுங்க. உங்களால் முடிஞ்சது பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்துக்கு சென்று அந்த சிவனுக்கு ஒரு இளநீ வாங்கி கொடுங்க, சிவனுக்கு தண்ணீர் வாங்கி கொடுங்க, சிவனுக்கு ஏதாவது அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க, சிவ வழிபாடு பண்ணுங்க. சாயரட்ச நேரம் மாலை நேரத்தில் சிவாலயத்துக்கு போய் வாக்கிங் டிஸ்டன்ஸில் சிவாலயத்துக்கு போய் ஒரு தீபம் போட்டுட்டு அந்த காற்றை வாங்கிட்டு வாங்க. அப்பயும் வீட்டுக்குள்ளேயே ஏசிக்குள்ளே உட்காந்துருக்காதீங்க. உடம்பு முடியாதவங்க கம்பல்சரி இதெல்லாம் செய்யுங்க. இந்த வெயில் போகிறதே தெரியாது. இந்த அக்னி நட்சத்திரம் சுவாமி நமக்கு நல்ல அனுகிரகத்தை பண்ணுவார். கையில் கண்டிப்பாக ஒரு கர்ச்சீஃப், ஒரு டவல் கண்டிப்பாக வச்சிங்க. சொட்டிங்ஸ் நிறைய வரும், அதனால் அந்த நேரத்தில் வந்து தொடச்சிங்க. அது நிறைய பேர் பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் வேலை பார்க்குறவங்க, வீட்டில் பெண்கள் இந்த கிச்சனில் இருக்கிறவங்க ஒரு துண்டு ஒன்று தோளில் போட்டுக்கிட்டே கிச்சன் ஒர்க் பண்ணுங்கள். அப்புறமா பார்த்துக்கலாம், ஏசிக்கு வந்துக்கலாம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்புறமா கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஏசியில் நின்னீங்கன்னா அந்த வேர்வையெல்லாம் உள்ளுக்குள்ளே அப்படியே உட்காந்து லங்ஸ் வரைக்கும் ப்ராப்ளத்தை உண்டாக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்பப்போ இதெல்லாம் தொடச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் இடுப்பில் ஒரு துண்டு வச்சுக்கணும், இடுப்பில் இப்படி சொருகி வச்சுக்கணும். இல்லைன்னா இப்படி மேலே வந்து ஒரு துண்டு போட்டுக்கணும். நல்லா காட்டன் டவல் ஒன்று போட்டுங்க. பெண்கள் ரொம்ப முக்கியம், ஆண்களும் அதேமாரி தான். கையில் ஒரு துண்டு கர்ச்சீஃப் வச்சுங்க, தொடச்சிக்கிட்டுருங்க. என் பிள்ளைகளா, நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். மே 4 முதல் மே 28 வரை தேவையில்லாத அலைச்சல்களை குறைச்சிக்குங்க. வெளியூர் போய் ஒரு இடத்துல பொருள் வாங்கணுன்னா கூட 1க்கு 4 தடவை அலையாமல் ஒரே தடவையை அலைஞ்சிட்டு வாங்க. மேக்ஸிமம் காலையில் 10 மணிக்குள்ளே வேலையை முடியுங்க. சாயந்தரம் 4 மணிக்கு பிறகு 5 மணிக்கு பிறகு வேலையை ஆரம்பித்து நைட்டு 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் வேலைகளை வாங்குறதுக்கு பார்த்துங்க. உடம்பை பார்த்துங்க பிள்ளைங்களா. எல்லோரும் நல்லா இருக்கணும். சிவ வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா உடம்பை இழுத்து விட்டுக்கிட்டோம்னா வீட்டில் ஒரு நபர், தலைவனோ தலைவியோ இல்லை குழந்தைங்களுக்கோ உடம்பு சரியாமல் போயிட்டுன்னா அந்த வீடே 10 நாள் ரொம்ப கஷ்டப்படும். நம்மளால் அதை மீண்டு வர முடியாது. மீண்டு வந்துடுவோம், ஆனால் சிரமத்தை யார் அனுபவிக்கிறது? இது எல்லாம் நம்மளாலேயே இயற்கையாக வர்றது. உடனே சூழ்நிலை சரியில்லைன்னு நினச்சி வேறு ஏதாவது பரிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதெல்லாம் வேண்டாம். ஆனால் அக்னி நட்சத்திரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஆனால் இந்த தடவை அக்னி நட்சத்திரத்தில் மழை உண்டு. அந்த மழை ரொம்ப ஆபத்தான மழை. ஸோ இப்போ அதனால் மழை காலத்துலேயும் இந்த மழை வருதேன்னு நினச்சி சந்தோஷமாக இருக்காதீங்க. அதில் கொஞ்சம் ஆபத்து உண்டு இருக்குது. சூட்டை கிளப்பி விட்டுடும், பார்த்துக்குங்க. இந்த பதிவு வந்து ஒரு அவேர்னஸ் பதிவே தவிர இந்த பதிவு வேறு எந்த நோக்கத்துக்கும் இல்லை. இது ஒரு அவேர்னஸாக நான் உங்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்குறேன். விருப்பம் இருந்தால் எடுத்துங்க, 4 பேருக்கு சொல்லுங்கள். அப்போ நல்லது. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், நிறைய நல்லதை நினைப்போம். முடியல, எனக்கு சரி வரல, இனிமேல் இந்த எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் நிப்பாட்டு அப்படி சொல்ல வேண்டாம். இந்த தடவை நம்மளால் முடியும், பண்ணுவோம். நல்லதுக்கு தான் ஆண்டவன் செய்கிறான், நம்ம கொஞ்சம் சரியாக இருப்போம், அப்படி பேச ஆரம்பிப்போம். பாசிட்டிவான எனர்ஜி இல்லை அப்படிங்கிற வார்த்தை சொல்ல வேண்டாம். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நிச்சயமாக நல்லா இருப்பீங்க என் உறவுகளை. வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அக்னி நட்சத்திரம் மே 4 முதல் மே 28 வரை, சித்திரை 21 முதல் வைகாசி 14 வரை. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் மனசில் பதிவு பண்ணிக்கிட்டு ஒரு அப்பா சொன்ன மாதிரி எடுத்துக்கங்க, ஒரு தாத்தா சொன்ன மாதிரி எடுத்துக்கங்க பிள்ளைகளா, குழந்தைங்களா. அதனால் இது அவசியமாக உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க முடிஞ்ச வரைக்கும். சாயந்தர நேரத்தில் வெளியில் போய்ட்டு வாங்க. ஹோட்டல் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க. நல்லா இருங்க. கார ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிங்க. உடம்பை பார்த்துங்க தங்கங்களா, சரிங்களா? நல்லது நடக்கும் கண்டிப்பாக. இந்த அக்னி நட்சத்திரத்தில் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு மாலை பொழுதில் நம்ம யாராவது ஒருத்தவங்க நம்மளை மீட் பண்ணுவோம், சரியா? நல்லா இருங்க, நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.